பேசாம வீட்லயே இருந்துக்கிறேன். என்னால முடியல. அப்படியெல்லாம் பின்வாங்க கூடாது. அந்த அரசரோட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு நான் ஜெயிக்க போறேன். கண்டுபிடிப்ப நிச்சயமா நீ கண்டுபிடிப்ப. போய் முயற்சி பண்ணி பாரு. உங்க அண்ணன்களே தோத்துட்டு வந்துட்டானுங்க. நீ போய் அவமானப்படாத. விடுங்க அம்மா, அவன் போகட்டும். பலமான எங்களாலே சாதிக்க முடியாதத இவன் போய் என்னத்தை சாதிக்கிறான்னு பாப்போம். உங்க 3 பசங்கள்ல 2 பேர் வாங்கி கட்டிக்கிட்டோம்ல. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. என் அண்ணனுங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு எனக்கும் கொடுங்க அரசே. நிச்சயமா முடியாது. தப்பா யோசிக்கிற அவங்க கூட பிறந்த நீ மட்டும் புத்திசாலியாவா இருப்ப. அதனால நான் உனக்கு வாய்ப்பு தர மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அரசே. சரி, உன் தலையெழுத்துல தண்டனை அனுபவிக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நான் உனக்கு வாய்ப்பு தரேன். என் தலையெழுத்துல இளவரசிய கல்யாணம் பண்ணணும்னு எழுதியிருந்தா கொஞ்சம் மெதுவா ஓடுங்க. குட்டி பையா, இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போ. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இப்ப ஓய்வு எடுக்க முடியாது. நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு. அது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் உள்ள போகட்டுமா? இதுக்கு முன்னாடி நீ வாளை பயன்படுத்திருக்கியா? வாவ், இது ஒண்ணும் அவ்வளவு கனமா இல்ல. ரொம்ப தாகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஆச்சரியமா இருக்கே, எனக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரியே இருக்கு. சந்தோஷம். இந்த வாழை உன் கூடவே வச்சுக்க. நீ இளவரசிய கல்யாணம் பண்ற அன்னைக்கு இந்த வாளை வச்சு எங்க 7 பேர் தலையையும் நீ வெட்டணும். அப்பதான் நாங்க எல்லாரும் இளவரசர்களா மாறுவோம். ஆனா நீ அதுக்கு முன்னாடி அரசர் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். நாங்க 7 பேரும் இளவரசியோட சகோதரர்கள். அதனாலதான் இத உங்ககிட்ட சொல்றோம். அப்போதான் நீ இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். முதல்ல நாங்க பயந்தே போயிட்டோம். நீ எப்படி இந்த காரியத்தை முடிக்க போறன்னு. எப்படியோ ஒரு வழியா அதை முடிச்சிட்ட. நீ பெரிய திறமைசாலியாவும் உழைப்பாளியாவும் இருக்கிறதுனால நீ சாதிப்போம். சரி, நீங்க சொன்ன மாதிரி செய்ய நான் முயற்சி பண்றேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம கிளம்பலாம். இப்ப என்ன தெரியுதுன்னு சொல்லு. நீல கலர்ல இருக்கு. அது ஒரு நதியா தான் இருக்கும். இப்ப முன்னாடி என்ன தெரியுது? ஓ, அதுவா? அது கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு இருட்டான கோட்டை மாதிரி தெரியுது. பக்கத்துல போனா தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப நாம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ள வாங்க நண்பர்களே. ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுனால களைப்பா இருப்பீங்க. உணவு தயாரா இருக்கு. ToonWorldTamil.blogspot.com இந்த உணவும் ஒயினும் ரொம்ப அருமையா இருக்குது. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அரசரோட கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. என்ன, என்னோட 7 குதிரைகளும் இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதுங்க இந்த பிரெட்டை சாப்பிட்டு வைனை குடிச்சுங்க. உன் திறமையை நான் பாராட்டுறேன். நீ என்னோட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்ட. அதனால நான் சொன்ன மாதிரி என் ராஜ்யத்துல பாதியையும் என் மகளான இளவரசியும் உனக்கு கொடுக்க போறேன். இந்த விழா அறிவிப்ப உலகம் முழுக்க பரப்புங்க. திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிங்க. சீக்கிரமா எல்லா வேலைகளையும் ஆரம்பிங்க. உங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கட்டும். யாராவது மணமகனை பாத்தீங்களா?
நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். அரசே, நீ ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உனக்கு நான் இதுக்கு என்ன பரிசு தந்தா சரியானதா இருக்கும்? ஏற்கனவே பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ல, மீதி இருக்கிற ராஜ்யத்தையும் உன்னோட இந்த வேலைக்கு பரிசா தர போறேன், எடுத்துக்க. ஆ? சரியா சொன்னீங்கப்பா. இவருதான் இந்த பரிசுக்கு உரியவர். எங்களோட உண்மையான உருவத்துக்கு மாத்தி எங்களோட பழைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இளவரசிக்கு உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த கதையில என்ன மட்டும் என் சோம்பேறியா ஆக்குன. என்ன பத்தியும் நல்லா சொல்லியிருந்தேன்னா நானும் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருப்பேன்ல. அதுக்கு என்ன, அந்த 7 குதிரையில ஒரு குதிரையை உன்னை நினைச்சுக்கோ. குதிரைகளுக்கு சயின்ஸ் புக்ல எப்பவும் வேண்டாம்ப்பா. இடம் உண்டு.